இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த பைரவி போட்டு வச்சிருக்கிற சதி திட்டத்தில் கண்டிப்பாக நம்ம கௌதம் இலக்கியாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம பைரவி கிட்டேருந்து அந்த கௌதம் சொந்த ஆஃபீஸும் பிடுங்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழையாத மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அந்த புது ப்ராஜெக்டில் கையெழுத்து போட்டு மொத்த சொத்து பத்துக்கும் அதிபதி ஆக போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு எப்படியாச்சும் தடுக்கணும்னு இந்த தக்ஷாசின் இருந்துக்கிட்டு நம்ம பைரவி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராஜெக்டை தடுப்பாங்களா அப்படின்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் வரப்போகிற 16ஆம் தேதி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் அந்த ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு சைனை போட்டு அட்வான்ஸை வாங்குவான்னு எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த தக்ஷாசினி இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த எஸ்எஸ்கே தக்ஷாசினி நீ எப்படியாச்சும் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியாது, அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நீ தடுத்து நிப்பாட்டணும், கண்டிப்பாக கௌதம் வந்துட்டு அதெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா ஒரு கட்டத்தில் நம்ம தக்ஷாசினியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக அது அவ்வளோ ஈஸி தான். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதில் வந்துட்டு இந்த கௌதமும் இந்த இலக்கியமும் கையும் காலமாக சிக்குவாங்கன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அதுதாங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கியாவும் தங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடை வந்துட்டு காலி பண்ணோம் அப்படின்னு இந்த தக்ஷாசினியோட ஃப்ரெண்டு மூலிமா வந்துட்டு கிளப்புறாங்க ஒரு அகந்தியை. இப்போ பார்த்தீங்களான்னு நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வேளை வந்துட்டு உண்மையிலேயே இந்த ஒரு வீட்டை காலி பண்ணாவா எங்கே போவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்குங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களானவா இந்த எஸ்எஸ்கே சொந்த புள்ள கௌதம் அப்படின்னு தெரிஞ்சோம் இப்போ திரும்ப கௌதமாக அழிக்கணும்னு இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேவதி மூலிமா இந்த எல்லா உண்மையுமே தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரேவதியை வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்துறது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம கௌதமுக்கு தெரியலைங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் தான் என்னுடைய அப்பா அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் வெளியே வருவான். இவங்க 2 பேரும் வந்துட்டு கையங்கலமாக சிக்கணுங்க. அதே சமயம் நம்ம அஞ்சலி வந்துட்டு இப்போ இருக்க நம்ம கார்த்திகை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.